இலங்கையில் உப்புக்கு பாரிய தட்டுப்பாடு. அமைச்சரினுடைய பொய்கள் எல்லாம் வெளுத்து போய் மக்கள் இப்பொழுது விமர்சனம் தெரிவிக்கிற அளவுக்கு மாறின விஷயம் நடந்தேறி இருக்குது. அதே மாதிரி கனடாண்ட ஃப்ரெண்டன் மாகாணத்தின் மேயர் நாமலுக்கு தக்க பதிலடி கொடுத்து ஒரு எக்ஸ்தலத்தினுடைய பதிவை வெளியிட்டிருக்கிறார். இவ்வாறான விஷயங்கள் தொகுப்பா தான் இன்றைய நாள் காணொளி அமைய போகுது. வணக்கம், நான் தூயவன் துரைசிங்கம், தமிழுக்காக. உப்பு பிரச்சனை இப்ப இலங்கையில பெரிய பிரச்சனையா மாறிட்டு. உப்பு இல்ல, 400 ரூபாய்க்கு உப்பு வித்தாலும் பரவாயில்ல, உப்ப கண்ணுல காட்டுங்கப்பா என்ற மாதிரி கொழும்புல எல்லாம் உப்பு நிலைமை மாறிட்டு. 1000 ரூபாய் கொடுத்தாலும் உப்பு வாங்குவோம் என்ற நிலையில மக்கள் இருக்காங்க. ஆனா உப்பு இல்லை. இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா அரசியல் வட்டாரங்கள்லயும் மாறி இருக்குது. இந்த உப்பை வச்சும் ஆணிரவு உப்பளத்தை வச்சும் மிகப்பெரிய பொய்களை கட்டி எழுப்பி இருக்கிறார் ஒரு அமைச்சர். என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னா, உப்பு 400 ரூபாய்க்கு விற்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உப்பு இல்லை. 400 ரூபாய்க்கு விற்கலாம், 1000 ரூபாய்க்கு விற்கலாம், எத்தனை ரூபாய்க்கும் விற்கலாம். முதல் உப்பை கண்ணுல காட்டுங்கன்ற மாதிரி கொழும்புல இருக்கிற மக்களே பதிவு போடுற அளவுல இப்போ உப்புண்ட நிலைமை மாறி இருக்கு. ஆனரவில் உற்பத்தி செய்யப்படுற உப்புண்ட பெயர் ரஜலுணு என்று இருந்தது. மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருந்தது கடந்த வாரங்கள்ல. அதனை தொடர்ந்து தமிழ் பேசுகின்ற அமைச்சர் ஒருவர் சொல்லியிருந்தார், அந்த பெயர் மிக விரைவில் மாற்றி அமைக்கப்பட்டதன் பின்னர் நாங்கள் தகவல் தருவோம் என்று. கடந்த வாரம் அவர் முகநூலினூடாக ஒரு பதிவினை போட்டிருந்தார். நாங்கள் சொன்னதை செய்திருக்கிறோம், உப்பின் பெயர் மாற்றப்பட்டு இருக்கிறது என்று. இப்போதும் சந்தைக்கு வந்திருக்கின்ற 400 ரூபாய் பெறுமதியான உப்பு பேக்கெட்டுகளில் ரஜலுணு என்றுதான் அந்த பெயர் இருக்கிறது. அமைச்சர் கூறியது பெயர் மாற்றிவிட்டோம் என்று. அதன் பின்னர் என்ன ஒரு விடயம் இருக்கிறது. ஆணையுறவு உப்புக்கு ஆணையுறவு உப்பு என்று பெயர் வைத்தால் காணும். அதை விட்டு எலிபென்ட் பாஸ் சால்ட் என்று மாற்றி இருப்பது எங்கேயோ ஒரு இடத்தில் இடிக்கிறது. ஆணையரவு என்கின்ற பெயர் இந்த அரச இயந்திரங்களுக்கு விரும்பாத ஒன்றாக அல்லது பயமான ஒன்றாக மாறிவிட்டதா என்கின்ற கேள்வியில் சமூக வலைதளங்களில் பலர் பேசுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்பிபி அரசாங்கத்தின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் பலிகாமத்தில் தனது நடவடிக்கையூடாக சங்க கடைகளின் ஊடாக உப்பு விநியோகம் செய்யப்படுவதாக ஒரு முகநூல் பதிவை போட்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற ஒரு சில ஊடகவியலாளர்கள் உப்பின் பெயரை பார்க்கின்ற போது ரஜலுணு என்றுதான் இருந்திருக்கிறது. அப்படி என்றால் இன்னும் பெயர் மாற்றம் அடையவில்லை. அது ஒன்று. அடுத்தது ஆணையரவு உப்புக்கு ஆணையரவு உப்பு என்று பெயர் வையுங்கள். அது என்ன எலிபென்ட் பாஸ் சால்ட் என்று வைப்பது? ஆணையரவு உப்பு என்று பெயர் இருந்தால் அதே பெயரில் உப்புக்கு பெயர் வைத்தால் காணும். அதை விட்டு எலிபென்ட் பாஸ் சால்ட், ரஜலுணு இப்படியெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப தமிழ் மகன் என்று ஒருவருக்கு பெயர் இருந்தால் அவரது பெயரை ஆங்கிலத்தில் நீங்கள் என்னென்று எழுத போகிறீர்கள்? தமிழ் மகன் என்று இருந்தால் அவரது பெயரை ஆங்கிலத்தில் என்னென்று எழுத போறீர்கள்? தமிழ் மகன் என்றுதான் எழுத வேண்டும். அதை விட்டுட்டு தமிழ் மகனுக்கு தமிழுக்கு பதிலாக அதன் மொழி இங்கிலீஷ், அப்படின்னா மகன் என்ற சன், இங்கிலீஷ் சன் என்றுதான் பெயரை வைக்க வேண்டும். இவ்வாறு தான் இருக்கிறது எலிபென்ட் பாஸ் உப்பின் கதையம். ஆணையிரவு சால்ட் முடிந்து விட்டது விஷயம். வேறு பெயர்களை தேடிக்கொண்டு திரிவதில் ஒரு அச்சத்தில் இருக்கிறதா இந்த அரசாங்கம் என்கின்ற கேள்வி இருக்கிறது. உப்பளம் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினமும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் கூறியது, இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்புகள் வெளியே கொண்டு செல்லப்பட்டு வேறு பெயரில் மீண்டும் சந்தைக்கு கொண்டு வரப்படுகிறது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இப்ப இது எதுக்கு நல்ல உதாரணம் என்றால், தேயிலையை பறிச்சு நாங்க கொடுக்க அதை மெருகூட்டி மீண்டும் தேயிலையாக எங்களிடம் கொண்டு வந்து திரைக்கல, நாங்க அதை வாங்கி திருப்பி தேநீரா குடிக்கிற மாதிரி தான் உப்பு உற்பத்தி செய்துட்டு இங்க இருந்து வேற ஒரு தொழிற்சாலைக்கு கொண்டு போய் அங்க இருந்து வேறு பேர்ல உப்பை தயாரிச்சு மீண்டும் எங்கள்கிட்ட கொண்டு வந்துதான் அந்த உப்பை தாராங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி இங்க வச்சு அந்த உப்பு உற்பத்தி செஞ்சா செலவும் குறையும், விலையையும் குறைக்கலாம். இப்படியான சில விஷயங்கள் இருக்குது. வேறு பேர்ல உப்பை வழங்கணும்ன்றக்காண்டி தான் இது திட்டமிட்டு செய்யப்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. 20,000 மெட்ரிக் டன் உப்பை இந்த கிழமைக்குள்ள இந்தியாவிலிருந்து இறக்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறதாகவும் அதன் முதல் கட்டமாக 10,000 மெட்ரிக் டன் உப்புகள் வருகை தந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது எவ்வாறாக இருந்தாலும் உப்புண்ட விலை குறையுமான்றது சந்தேகம். உப்புண்ட விலையை குறைக்காட்டியும் பரவாயில்ல, உப்பை தாங்க, அதுதான் மக்களோட கோரிக்கையா இருக்குது. பார்க்கலாம், எதிர்வரும் காலங்களில் தான் அது தெரியும்.
இந்த அமைச்சர் என்ற பொய் என்று ஒரு விஷயம் தொடங்கினோம் தானே. அமைச்சர் சொன்ன பொய் என்னன்னு சொன்னா, ரஜலுணு ஆணையரவு உப்பாக மாறிவிட்டது என்று தனது முகநூலில் மிகப்பெரிய ஒரு பொய்யை விட்டிருந்தார். ஆனால் அங்கு வேலை செய்கின்ற மக்கள் இப்போதும் சொல்கின்றார்கள், ரயலுணு என்கின்ற பெயரில் தான் நேற்று வரை நாங்கள் உப்பை உற்பத்தி செய்திருக்கின்றோம். அப்படி என்றால் அமைச்சரின் மிகப்பெரிய பொய்யாகத்தான் இது அமைகிறது. வேலை செய்கின்ற பணியாளர்கள் 9 வருடமாக வேலை செய்கின்றார்கள். 2015ஆம் ஆண்டிலிருந்து வேலை செய்கிறார்கள். அவர்கள் அரசு ஊழியர்களாக இல்லை, ஒப்பந்த அடிப்படையில் தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க இந்த மாதத்துல 4 நாள் மட்டும்தான் வேலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம். இந்த தொழில ஒரு வருமானமா எதிர்பார்த்து குடும்பம் நடத்துறவங்களுக்கு இது என்னென்று போதுமென்றத அரசாங்கம் நினைத்ததா நினைக்கலையா என்று கூட தெரியல. இது உண்மையில கவலைக்குரிய ஒரு விடயம். ஆகவே உப்பு பிரச்சனை எப்ப தீரும் என்று தெரியாது, தீரும் போதுதான் பார்க்க வேண்டும். இதே நேரம் தமிழின அழிப்பினுடைய அடையாளமாக கனடாவில் ஒரு நினைவு தூவி பிரம்டன் மாகாணத்தில் அந்த மாகாணத்தினுடைய மேஜரின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அவர் திறந்து வைத்துவிட்டு கூறியதாவது, தமிழர்களுக்கு இனப்படுகொலை நடக்கவில்லை என்று யாராவது கோஷமிடுவீர்களாக இருந்தால் உங்களை பிரண்டன் மாநகரிலோ அல்லது கனடாவிலோ இருக்க அனுமதிக்க மாட்டோம், நீங்கள் கொழும்புக்கு செல்லலாம் என்று பேசியிருந்தார். அதன் பின்னர் அரசியல் வட்டாரங்களில் இந்த விடயம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருந்தது. குறிப்பாக இலங்கை அரசியலில் இந்த இனவாதத்தை வைத்து அரசியல் செய்கின்ற ராஜபக்ச குடும்பம் இந்த விடயத்தை தூக்கி பிடிக்க தொடங்கியது. அதன் பின்னர் ராஜபக்ச குடும்பத்தினுடைய அரசியல் வாரிசாக இருக்கின்ற நாமல் ராஜபக்ச அரசாங்கத்தை பார்த்து ஒரு விடயத்தை சொன்னார், நீங்கள் ராஜதந்திர ரீதியாக இந்த விடயத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும், இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அவர் அந்த விடயத்தை குறிப்பிட்டு அடுத்த நாள் அமைச்சர் விஜித கேரத் கனடாவின் தூதுவரை அழைத்து இந்த விடயம் தொடர்பாக தனது அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றார். அவர் அதிருப்தியை வெளியிடுகின்ற போது சொன்ன ஒரு விடயம், இலங்கையில் இருக்கிற பல்லின மக்களினுடைய நல்லிணக்கத்தை கெடுப்பதாக இந்த விடயம் அமையும் என்று. நல்லிணக்கமா? அதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறதா? இப்படியான கேள்விகளும் இருக்குது. தன்னுடையதும் அரசாங்கத்தினதுமான ஆதங்கத்தை அவர் அங்க பதிவு செய்திருந்தார். விஜித கேரத் தூதுவரை சந்திச்சதை தொடர்ந்து அதற்கு பதில் கொடுக்கின்ற முகமாக நாமல் ராஜபக்ச ஒரு பதிவிட்டிருந்தார், நல்ல விடயம், இப்படியான விஷயங்களை அரசாங்கம் செய்யறத நான் வரவேற்கிறேன் என்ற மாதிரி பதிவிட்டிருந்தார். அந்த பதிவை பார்த்த கனடாவின் பிரண்டன் மாநகரினுடைய மேயர் அதற்கு எக்ஸ்தலத்தில் ஒரு தரமான பதிலை கொடுத்திருக்கின்றார். அதாவது, தமிழின மக்களுக்கு இனப்படுகொலை நடந்ததாக அதனை அடையாளப்படுத்தி நாங்கள் வைத்திருக்கின்ற நினைவு தூவியை பார்த்து இலங்கையில் இருக்கின்ற ராஜபக்ச குடும்பம் பொங்கி எழுகிறது என்று சொன்னால் நாங்கள் இந்த நினைவு தூவி விடயத்தில் வெற்றி கண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம் என்று பதிவிட்டிருக்கின்றார். அவர் மாத்திரம் பதிவிடவில்லை, சமூக வலைத்தளங்களில் பல்வேறுபட்ட நபர்கள் பதிவிடுகின்றார்கள். குறிப்பாக இந்தியாவினுடைய தென்னிந்திய பாடகி சின்மயி அவர்களும் நாமல் ராஜபக்சவினுடைய பதிவினை ஷேர் செய்து அதில் முழு பூசணிக்காயை சோற்றில் புதைக்க பார்க்கிறீர்களா என்பது போன்ற ஒரு பதிவினை அவரும் இட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இது தமிழின அழிப்பினுடைய பாரமாக 16வது ஆண்டு சென்று கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதிலும் தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழ் ஜெனோசைட் என்கின்ற பார்வையில் அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நகர்வினுடைய முக்கிய அங்கமாகத்தான் இந்த கனடாவினுடைய தமிழின அழிப்பு நினைவகமும் அமைந்திருக்கிறது. அடுத்து இப்பொழுது பிரித்தானியாவிலும் அதே போன்று ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகளில் தொடர்ச்சியாக இதற்காக மக்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உலகமெங்கிலும் ஈழத்தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களினுடைய குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அவர்கள் இன அழிப்பை ஆதாரப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ராஜபக்ச குடும்பம் இனவாதத்தை வைத்துத்தான் அரசியல் செய்யும். ஆகவே இந்த விடயத்தை கையில் எடுத்து இழந்து போயிருக்கின்ற அரசியல் ஆதாயத்தை மீண்டும் உருவாக்குவதற்கு இதனை ஒரு பகடக்காயாக அவர்களும் பாவிப்பதற்கு முனைவார்கள் என்று நம்பப்படுகிறது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது எவ்வாறு அமையப் போகிறது என்று. எனவே இவைதான் இன்றைய தினம் நான் கொண்டு வந்த தொகுப்பு. 2 முக்கியமான விடயங்கள். உப்பு மாஃபியாவாக மாறியிருக்கிறது. அதே போன்று தமிழின படுகொலை நடக்கவில்லை என்று அரசாங்க தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கள பேரினவாதத்தினுடைய அரசியல் வாரிசாக இருக்கின்ற நாமல் ராஜபக்சவும் இன்றைய தினம் தக்க பதிலடியை வாங்கி கட்டியிருக்கிறார் என்பதுதான் இன்றைய நாளில் கொண்டு வந்த செய்திகள். மற்றும் ஒரு தொகுப்பில் சந்திக்கலாம்.
நன்றி, வணக்கம்.